ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி விளங்க டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ண பர்சனோட எனர்ஜிஸ் என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்ச் ஆகுன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஃபீலிங் வேணும் அப்படின்னா ஷேர் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். Family, soul connection, okay, decision, fake, regret, please, yes, okay, obsession, self-healing, costing, support, loyalty, dependence, reunion. Wow. Six of Cups, Knight of Cups, Five of Pentacles, Eight of Cups, Two of Swords, Page of Wands, Page of Cups, Eight of Wands, Nine of Swords, Seven of Cups, Sun, Tower, Three of Pentacles. ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா லாஸ்ட் டேட் நீங்கள் லவ் பண்ண போகிற எனர்ஜிஸ் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஜெனரல் ரீடிங், பர்சனல், இது பர்சனல் ரீடிங் கிடையாது, ஜெனரல் ரீடிங். டைம்லெஸ் ரீடிங் யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அங்கே எடுத்துக்கோங்க, மற்றவங்க இது ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் நான் ஃபீமேல்னால் மேல் பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, மேபி ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்க, இது ஒரு போஸ்டோட ஃபேமிலியில் மேபி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு போஸ்டோட ஃபேமிலினால ரெண்டு பேருக்கு செப்பரேஷன் ஆகிருக்கலாம், கோர்ட்டு கேஸு டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம். எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஒரு சிலவங்களுக்கு இருக்கலாம். ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் டீல் பண்ணுற போஸ்ட் வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மேபி நீங்கள் டீல் பண்ணுற போஸ்ட்டில் உங்களோட ஏஜ் குறைவான ஒரு போஸ்ட்டில் கூட மேபி நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா இருக்கலாம். ஓகே, கரண்ட்லி இவர் லாஸ்ட் நைட் இவரோட தாட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு போஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் வச்சுட்டு உண்டு, நீ ஏன் இவ்வளோ தூரம் என்ன கஷ்டப்படுத்துகிற, நீ ஏன் இவ்வளோ தூரம் என் ஹார்ட்டை பிரேக் பண்ணுற, எனக்கு ஒன்றால் எனக்கு ஹார்ட் பெயின் வந்துட்டு இல்லைங்க, ஹார்ட் உடஞ்சிட்டு இல்லைங்க, அத்தனை மாத்திரம் ஒரு வலி நான் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு இவர் ஒரு கொஸ்டின் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வச்சுட்டு மேபி எனக்கு என்ன தோணுன்னா கரண்ட்லி உங்களோட பிஹேவியராக இருக்கட்டும், உங்களோட ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், அது இந்த போஸ்ட்டுக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கை கொடுத்துட்டு உண்டு. அப்போ இவர் லாஸ்ட் டேட் வச்ச கொஸ்டின்ஸ், ஏன் நீ என்ன புரிஞ்சுக்காமல் இத்தனை தூரம் என்னையே நீ கஷ்டப்படுத்துகிற, ஏன் நீ என்னை காயப்படுத்துகிற அப்படின்னு ஒரு கொஸ்டின் வேறு வச்சுருந்தேன். அப்போ உங்களுக்கு ஒரு தாட் இருக்கலாம், அப்போது நான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் கஷ்டப்பட்ட போது நீ ஏன் ஹார்ட்டாக உடைச்சதெல்லாம் உனக்கு தெரியல. ஓகே, நீ இப்போ கஷ்டப்பட்டது மட்டும் உனக்கு பெருசாக தெரியுது, உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஓகே, சீரியஸாக அவர் ஒரு கொஸ்டின் வச்சுட்டு உண்டு லாஸ்ட் நைட்டு. இவருக்கு தூக்கம் இல்லை, இவர் லாஸ்ட் நைட் தூங்கிட்டு இல்லை, இருந்து அழுதுட்டுன்னு நம்ம சொல்லலாம், இல்லைங்க ஓவர் திங்கிங் பண்ணிட்டுன்னு நம்ம சொல்லலாம். இவர் குறைச்சி கூட இவர் லாஸ்ட் நைட் தூங்கிட்டு இல்லை. சரி, நமக்கு இந்த கார்டு பார்க்கும்போது தெரியுது பாருங்கள்.
ஓகே. தூங்காமல் தூக்கத்திலேருந்து எழும்பி விழித்து அழுதுட்டுருக்கு. இவருக்கு ஆக்சுவலி ஏதோ ஒரு ஹார்ட் பிரேக்கில் இவருக்கு அழுது போயிட்டுருக்கலாம். ஓகே. இல்லைங்க கரண்டி நீங்கள் முன்னாடி மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணல, முன்னாடி மாதிரி இவர் இங்கே பேக் பண்ண போகலையா இருக்கலாம், முன்னாடி மாதிரி நீங்கள் ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகலையா இருக்கலாம், கரண்டி நீங்கள் ரூடாக நிற்கலாம், கரண்ட்லி வந்து நீங்கள் இவர்கிட்ட கொஞ்சம் நீங்கள் மூவ் ஆன் ஆன மாதிரி, இல்லைங்க டிடாச்மெண்ட் ஆன மாதிரி, உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஒன்று நினச்சி நான் ஃபீல் பண்ணல, நீ இல்லாட்ட நான் ஹாப்பியாக இருப்பேன்னு ஏதோ ஒரு உங்கள் சைடு நீங்கள் பிஹேவ் பண்ணியிருக்கலாம். அது அத்தனை தூரம் இவருக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கை கொடுத்துட்டு. ஸோ அதனால் லாஸ்ட் நைட் இவர் உறங்கிட்டு இல்லை. ஏன் நீ என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, ஏன் நீ என்னை கஷ்டப்படுத்துகிறா, இன்னும் எத்தனை தூரம் என்னை கஷ்டப்படுத்துவேன், ஏன் ஹார்ட்டை உடைக்கிறா, இந்த மாதிரி இவர் சில கொஸ்டின்ஸ் வச்சுட்டு இவர். ஓகே. ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவர் ஃபேக்காக நின்றுட்டு நம்ம சொல்லலாம். ஓகே. இவருக்கு எத்தனை ஃபீலிங்ஸ் இவருக்கு உங்கள் கூட இவர் ஆக்சுவலி எமோஷனலி உங்கள் கூட அட்டாச்ட் ஆகும். இது ஒரு சோல் கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப் ஆகும். நமக்கு சோல் கனெக்ஷன் ஒரு காரணம் டைரக்ட்லி வந்துட்டு ஏஜ் குறைஞ்ச நீங்கள் ஒரு பர்சன் நீங்கள் டீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் அவங்களும் சோல் கனெக்ஷன் ஆகும். ஓகே. பட் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபேக்காக நின்றுட்டு என்ன இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப் உங்ககிட்ட காட்டின விதங்கிறது ப்ளே பாய் மாதிரி இவர் காட்டிட்டு என்ன நம்பாத, என்ன ட்ரஸ்ட் பண்ணாத, நான் ரிலேஷன்ஷிப்பில் சீரியஸ்னஸ் இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, இவர் ஒரு ப்ளே பாய் மாதிரியாக இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவர் உங்ககிட்ட காட்டிட்டு. பட் உங்களுக்கு இன்னர் வயசு உங்களுக்கு நல்லா தெரியும், இல்லை இந்த ஒரு பர்சன் நம்மளை ஆத்மார்த்தமாக ஸ்நேகிக்கிறாங்க, இவனுக்கு எனக்கு ஏதோ ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஒரு பாண்டிங் இருக்குது, பல ஜென்மங்களாக நீயும் நானும் பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது, பல ஜென்மங்களை வாழ்ந்த ஒரு ஃபீல் இருக்குது, ஏதோ ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது, இந்த ஒரு பர்சன் சம்திங் ஸ்பெஷல் உங்களுக்கு இன்னர் வைஸ் ஃபீல் ஆகிட்டு உண்டு, உங்களோட இன்டிவிஜுவல் பார்க்காம கெய்ட் ஆகிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சனோட ஸ்நேகிக்கிறது ட்ரூ, இவனுக்கு மேலே காதல் இருக்கிறது ட்ரூ, ஸ்நேகம் இருக்கிறது ட்ரூ, இன்டென்ஷன் உங்களுக்கு என்ன சொல்கிறது, இன்டென்ஷன் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருணும். பட் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸ் இவர் வெளியே காட்டுற விதம், இவர் வெளியே நடந்துக்கிற விதம், என்ன நம்பாத, நான் ஒரு ப்ளே பாய், நான் இங்கேயும் போவேன் அங்கேயும் போவேன், இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆப்ஷன்ஸ் இல்லாத ஒரு பர்சன்ஸ் இவர் கிடையாது. சுத்தமாக இந்த ஒரு பர்சன் சீரியஸ்னஸ் இல்லாத மாதிரி. நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் சீரியஸாக நிற்கும்போது இவர் என்னையே நம்புகிறா, என்ன நீ போய் ஸ்நேகிக்கிறியா, இவர் சீரியஸ்னஸ் இல்லாத மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு. அட் த சேம் டைம் இந்த ஒரு பர்சன் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்ட்ரு ஆகிட்டு. மேபி ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு பர்சன் அட்ராக்ஷன் என்ட்ரு ஆகிட்டு. பட் ஆளுக்கு என்ன ஆக்சுவலி நீங்கள் ரெண்டு பேரும் சோ கனெக்ஷன் அல்ல, இவருக்கு உங்கள் கூட ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிட்டு. அந்த ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனாக இருக்கலாம், இல்லைங்க எமோஷனல் அட்ராக்ஷனாக இருக்கலாம், இதனால் இவர் என்ட்ரு ஆகிட்டு. பட் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஃபிசிக்கலி உங்களை யூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே. ஃபிசிக்கலி வந்து இன்டிமேஷன் ரெண்டு பேரும் ஆயிருக்கலாம். ஒரு ஃபிசிக்கல் யூஸ்க்காக அந்த ஒரு பர்சன் உங்களை லைஃப்பில் வந்திருக்கலாம். பட் இவருக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ் உண்டு. பட் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலாக அதை காட்டிகிட்டு இல்லை உங்களுக்கு. ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் இவர் ப்ளே பாய்னு வச்சுக்கோங்க. அப்போ இவரை பொறுத்த மட்டும் இவர் ஆக்சுவலி ஜஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனுக்காக தான் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிட்டே உண்டே தவிர மற்றபடி ஸ்நேகமோ ஃபீலிங்ஸோ எமோஷனோ இருந்தும் இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கல. காரணம் இவருக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ் உண்டு. அட் த சேம் டைம் நமக்கு ஒரு சிலவங்க இங்கே ஃபேமிலி தேர்ட் பார்ட்டியாக உண்டு. ஓகே. பட் கரண்ட்லி இவர் ஆக்சுவலி உங்களை விட்டு போயிட்டு உண்டு. எனக்கு ஃபீலிங்ஸ் இல்லை எமோஷன்ஸ் இல்லை, நீ தான் வந்து என்ன நினச்சி நம்பி ஏமாந்துட்டுருக்க, நான் யாரு கூடயும் என்ன சொல்கிறது, எனக்கு மைண்டில் உன்னை பற்றி எந்த ஒரு ஃபீலிங்ஸும் எமோஷன்ஸ் இல்லை. நீ வந்து உன் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு கற்பனையை விதைச்சிட்டு ஒரு காதலை விதைச்சிட்டு இப்படி தான் அப்படி தான் நீ ஏன் கற்பனை பண்ணி ஏதோ இதில் நீ வாழ்ந்துட்டுருக்க. பட் ஓப்பனாக சொல்ல போனால் எனக்கு உன் மேலே ஜஸ்ட் ஒரு க்ரஷ் தான், இல்லை ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் தான். பட் உன் மேலே ஸ்நேகமோ ஃபீலிங்ஸோ எமோஷன் எனக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு இவர் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகி போயிட்டு உண்டு. ஓகே. மேபி இவர் உங்களை விட்டு போனது ஆகஸ்ட் மந்தாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி 8 months இருக்கலாம். அப்போ தான் சொல்ல போயாச்சுன்னா இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆனதுக்கு ரீசன் கேட்டிங்கன்னா அப்புறம் இவருக்கு ப்ராப்பராக ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லை, ப்ளே பாய் இவர் பெட்டர் ஆப்ஷன்ஸ் உண்டு. இங்கே ஃபேமிலி தேர்ட் பார்ட்டியாக வருது. மேபி நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் இல்லாத ஒரு பர்சனாக இருக்கலாம், நல்ல கெரியர் இல்லாத ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டர் இருக்கலாம், மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பர்சனாக இருக்கலாம். இவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கனால இவருக்கு ப்ராப்பராக எதை சூஸ் பண்ணணும், எதை லைஃப்பில் கொண்டு போகணும், நமக்கு லைஃப்பில் எது சேஃபு எது நமக்கு ட்ரூ, இந்த ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனால இவர் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே. பட் என்னதான் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆனாலும் ஒரு பர்சன் லாஸ்ட் நைட் சிந்திச்ச விஷயம் என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரியூனியன் வேணும், அந்த ஒரு தாட் இவருக்கு மைண்டில் வந்துட்டு உண்டு.
ஓகே, நான் சொன்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிட்டு பட் கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் உங்களை திங்க் பண்ணுறாங்க கேட்டால் அப்கோர்ஸ் உங்களை திங்க் பண்ணுறாங்க. அது சேம் டைம் உங்களை மிஸ் பண்ணவும் செய்கிறாங்க. ஓகே, இவரை சுற்றி எத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் லாஸ்ட் நைட் இவர் சிந்தித்த விஷயம் என்ன அப்படின்னா, என்னை சுற்றி எத்தனை பர்சன்ஸ் இருந்தாலும் அவங்க எப்படியெல்லாமோ ஸ்நேகத்தை காட்டினாலும் என்னோட ஆத்மா அது பொய்ன்னு சொல்லுது. இல்லைங்கி ஒன்றே ட்ரஸ்ட் பண்ண மாதிரி என்னோட ஆத்மா வேறு யாரையும் ட்ரஸ்ட் பண்ணலை. அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம கூட எத்தனையோ அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், எத்தனையோ ரிலேஷன்ஸ் நம்மளை சுற்றி இருந்தாலும் நமக்கு எத்தனையோ பேர் ஹெல்ப் பண்ணாலும் நமக்கு அது இண்டிவிஜுவலாக நமக்கு அது ஃபீல் ஆகும். இவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் ஆகணும், அதுக்காக தான் நம்மக்கிட்ட இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. மற்றபடி ஆத்மார்த்தமாக இவங்க நமக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணலை அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் ஆகும்ல. அதே மாதிரி இவருக்கும் எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இவர் லாஸ்ட் நைட் இவர் சிந்தித்த விஷயம் இவருக்கு லைஃப்பில் நீங்கள் கொடுத்த ஒரு சப்போர்ட்டுங்கிறது வேறு யாருக்கு இவருக்கு லைஃப்பில் கொடுத்துட்டு இல்லைங்கிற ஒரு ரியலைசேஷன் இவருக்கு லாஸ்ட் நைட் ஃபீல் ஆகிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆளுக்கு சப்போர்ட்டுங்கிறத பணம் கொடுத்தா சப்போர்ட் பண்ணணும் அப்படி கிடையாது. இவர் ஆக்சுவலி திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு நீங்கள் கொடுத்த மென்டல் சப்போர்ட் நீங்கள் இவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். இவர் ஃபீல் பண்ணுறதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். இல்லைங்க எமோஷ்னலி இவர் வீக்கான ஒரு பட்சத்தில் நீங்கள் வந்து இவருக்கு எமோஷ்னலி ஹாப்பினஸ் கொடுத்துருக்கலாம். ஓகே, ஃபிசிக்கலி இவரை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கலாம். அப்போ இவர் லாஸ்ட் நைட் சிந்தித்த விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் ஃபேமிலி இருந்தாலும் நீங்கள் கொடுத்த ஒரு சப்போர்ட்டு இவருக்கு வேறு எங்கேயும் கிட்டிட்டு இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளை சுற்றி எத்தனை உறவுகள் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் இப்போ நம்ம மாட்டிக்கிறோம், இல்லைங்க ஒரு தலை போகிற ஒரு சுச்சுவேஷன் இப்போ நம்ம மாட்டிக்கிறோம். அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு வரிசையாக கால் பண்ணி நமக்கு ஆறுதல் சொன்னாலும் நம்ம ஆத்மா ஏற்றுக்காது. அதே நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கால் பண்ணி மெசேஜ் பண்ணி சொல்லும்போது நமக்கு எங்கேருந்து ஹீல் ஆகும் நமக்கு தெரியாது, எங்கேருந்து நம்ம அதிலேருந்து வெளியே வருவோம்னு தெரியாது. அதை நம்ம மனசு ஏற்றுக்கும். ஸோ அதே மாதிரி தான் இவருக்கு ஆக்சுவலி இவர் கூட நீங்கள் கொடுத்த நீங்கள் பேசின வார்த்தைகளாக இருக்கட்டும், நீங்கள் கொடுத்த எமோஷனல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், அது இவருக்கு ஆத்மார்த்தமான ஒரு ஹீலிங்கை இவருக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு. ஓகே, அதனால தான் இவர் லாஸ்ட் இயர் சிந்திச்சுன்னு என் லைஃப்பில் நீ இருந்த மாதிரி வேறு யாரும் இல்லை, நீ கொடுத்த ஒரு சப்போர்ட் எனக்கு வேறு எங்கேயும் கிட்டிட்டு இல்லைன்னு இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. ஓகே, கரண்ட்லி இந்த பர்சன் ரெண்டு சுச்சுவேஷன்ஸுமே என்ன சொல்லுது இவருக்கு ஆக்சுவலி நல்லாவே தெரியும். இந்த ஒரு பர்சன் பண்ண கரண்ட்லி நீங்கள் இந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் நீங்கள் கிடையாது. ஓகே, நீங்கள் பயங்கர லாயாலிட்டியான ஒரு கேரக்டர் ஆகும். அப்போ கரண்ட்லி இந்த மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு பர்சனோட ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், வேர்ட்ஸாக இருக்கட்டும், பிஹேவியர்ஸாக இருக்கட்டும் உங்களை அத்தனை தூரம் ஹர்ட் ஆக்கிட்டு உண்டு. அந்த ஒரு ரியலைசேஷன் இவருக்கு நல்லாவே தெரியும். இவருக்கு அது கரண்ட்லி நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறீங்க, சைலண்டாக இருக்கிறீங்க, நீங்கள் சேசிங் பண்ணாமல் இருக்கிறீங்க, பெக் பண்ணாமல் இருக்கிறீங்க, ஃபீலிங்ஸை மூணு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கீங்க, கண்டுக்காமல் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அத்தனை தூரம் உங்களுக்கு ஹார்ட் உடச்சிட்டு. ஆக்சுவலி நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கண்டினியூஸாக நமக்கு அடி பட்டு 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 நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் சைலண்டாக மாறுவோம். அந்த மாதிரியாக நீங்கள் சைலண்டாக மாறிட்டு. ஏன்னா நீங்கள் எங்கேயாவது லாயாலிட்டியான ஒரு கேரக்டர், பட் ஆப்போசிட் இருக்கிற பர்சனுங்கிறது ப்ளே பாய். பட் ஃபீலிங்ஸ் இருந்தும் எமோஷன்ஸ் இருந்தும் வெளியே காட்டிக்கிட்டு என்ன நம்பாத இவர் இப்படியாக காட்டிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். இப்போ கரண்ட்லி இவருக்கு உங்ககிட்ட வரணுமா வேண்டாமாங்கிற விஷயத்தை இவர் ஸ்டக் ஆகும். வரணுமா வர வேண்டாமான்னு. ஓகே, இதில் ஸ்டக். ஏன்னா இவருக்கு ஆக்சுவலி உங்களை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் கரண்ட் சுச்சுவேஷன் இல்லை. இனி நீங்கள் வந்தால் ஏற்றிப்பீங்களான்னு வந்து ஒரு ட்ரஸ்ட்டும் இவருக்கு இல்லை. இவர் இப்போ உங்ககிட்ட நல்ல மாதிரி இவர் பிஹேவ் பண்ணிதாங்க அப்படின்னா இவர் எந்த நேரம் வேணாலும் இவர் வந்திருக்கலாம், போயிருக்கலாம். நீங்கள் மனதார நீங்கள் அக்செப்ட் பண்ண பார்த்தீங்க. பட் இவர் பிஹேவ் பண்ண விஷயத்தை நினைக்கும் போது, இவர் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் நினைக்கும் போது இவருக்கே தெரியுது இனி எந்த முகத்தை வச்சுட்டு போகிறது, இனி போன அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹோப் உண்டா, மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் ரியூனியன் பாசிபிள் ஆகுமா, போகணுமா வேண்டாமா. இவர் பண்ண விஷயத்தில் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் கட்டாக இவருக்கு தோணும் போக வேண்டாம். ஓகே, போகணுமா போக வேண்டாம், ஒரு யூனியனுக்கு வரணுமா வர வேண்டாம் விஷயத்தில் இவர் ஸ்டக்காக கன்ஃபியூஷன். இவருக்கு அத்தனை மாத்திரம் இவர் பண்ண விஷயங்களை ஃபீல் பண்ணி பார்க்க இவருக்கு ரிக்கார்ட் ஃபீல் ஆகுது. நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிற ஒரு கேரக்டர் கிடையாது. நீங்கள் ஸ்டேபிளான ஒரு கேரக்டர் ஆகும், லாயலான ஒரு கேரக்டர் ஆகும். இத்தனை தூரம் நீங்கள் கரண்ட்லி இவர் கண்டுக்காமல் இருக்கிறீங்க, நீங்கள் மைண்டே பண்ணாமல் இருக்க, அத்தனை தூரம் உங்களுக்கு ஹர்ட் ஆகிட்டோங்கிற ரிலேஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. அது மட்டும் ஒரு பர்சன் லாஸ்ட் நைட் இவரை சிந்திச்சுட்டு உங்கள் கூட இவருக்கு ஒரு சோ கனெக்ஷன் ஃபீல் ஆகுது மட்டும் இவருக்கு லாஸ்ட் நைட் ஃபீல் ஆகிட்டு. ஏன்னா இவர் யார்கிட்டே இந்த மாதிரி இவர் ப்ளே பாய் இவர் யாரு கூட எமோஷனலி அட்டாச்மெண்ட் ஆகாத ஒரு கேரக்டராக இருக்கலாம். இங்கே தாவி அங்கே எல்லா ஆப்ஷனும் வரிசையாக இது இல்லைங்க அது இல்லைங்க இது இப்படி தாவற ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் இவர் இவர் ஸ்டக் ஆனதும் ஃபீல் ஆகுது இவர் உங்ககிட்ட தான். ஓகே, அப்போ இவருக்கு ஃபீல் ஆகுது நான் இந்த மாதிரி யாருக்கிட்டே நான் வந்து ஒரு எமோஷனலுக்கோ இல்லைங்க ஒரு லவ்வுக்கோ நான் போய் நின்றுட்டு இல்லை.
ஏங்கி நின்றுட்டு இல்லை. எனக்கு இவங்களுக்கு ஏதோ ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுதா, அதனால தான் நான் வந்து செப்பரேஷனை நான் ஃபீல் பண்ணனா, மிஸ் பண்ணனா, எனக்கு ஒரு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டா, இல்லைங்க அவங்களோட சப்போர்ட் நான் தேடனா, இந்த மாதிரி ஒரு ஃபீல் இவருக்காக. லாஸ்ட் டேட் இவரை சிந்திச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறதை பற்றி, மெசேஜ் பண்ணுறதை பற்றி, உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறது, உங்களை எந்த வேலை கான்டாக்ட் பண்ணுறது, எப்படி என்ன பண்ணால் நீங்கள் இவரை ட்ரஸ்ட் பண்ணுவீங்க, இதெல்லாம் இவரை லாஸ்ட் டேட் இவரை சிந்திச்சுட்டு உண்டு. ஓகே, பட் ஒரு சிலவங்க இந்த பர்சன் கால் பண்ணுறதுக்கு ஃபோன் எடுத்துருக்கலாம், மெசேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம், பட் இவருக்கு இது ஃபியர் உண்டு. ஓகே, இவருக்கு ஃபியர் உண்டு. இவருக்கு இது ஃபியர்லேயே இவருக்கு ஒரு ஹார்ட் பிரேக் வந்துட்டு இவருக்கு. இப்போ நான் ஒரு காலோ ஒரு மெசேஜோ பண்ணேன் அப்படின்னா இவ ஏற்றுப்பாளா, ஏதாவது வார்த்தைகள் நான் சொன்ன மாதிரி அதே வார்த்தைகளை இவ விடுவாளா, இல்லைங்க நான் ப்ளே பாய் மாதிரி பிஹேவ் பண்ண மாதிரி அவள் பிஹேவ் பண்ணுவாளா, அதனால இவருக்கு இந்த ஒரு செப்பரேஷன் ஏன் நீ என்ன கஷ்டப்படுத்துகிற. ஓகே, இவர் இது ஆக்சுவலி இந்த ஒரு செப்பரேஷன் ஓவர் திங்கிங் பண்ணி 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 இவர் ஆக்சுவலி கால் பண்ணணும்னு தோணும், மெசேஜ் பண்ணணும்னு தோணும், அடுத்து இவருக்கு ஃபியர் வரும், அதுக்கப்புறம் லாஸ்ட் நைட் உறக்கம் இருக்காது, அதுக்கப்புறம் இது திங்க் பண்ணிட்டு ஏன் நீ என்ன கஷ்டப்படுத்துகிறேன், முன்னால் நான் எவ்வளோ பெயின் அனுபவிக்கணும் உனக்கு தெரியுதா, இந்த ஒரு கொஸ்டின் இவர் வச்சுட்டு விட்டேன். ஓகே, மிஸ் பண்ணுறாரு. ஓகே, ஆக்சுவலி இவருக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் கொடுத்த ஒரு ஸ்னேகிங்கிறது ட்ரூ. இவர் ஆக்சுவலி திங்க் பண்ண விஷயம், நான் உன்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணாலும், உலகமே வந்து என்கிட்ட பொய்யா பிஹேவ் பண்ணாலும், என்னை சுற்றி இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே பொய்யா இருந்தாலும், நீ எப்போவுமே ட்ரூ ரியலைசேஷன் இவருக்கு உண்டு, நீ எப்போவுமே லாயல்னு விஷயம் இவருக்கு நல்லாவே தெரியும். இவர் உங்களை மிஸ் பண்ணது இவருக்கு நல்லாவே தெரியும். இவருக்கு லைஃப்பில் ஆக்சுவலி நீங்கள் நம்ம ஒரு விஷயம் என்ன சொல்லுவோம்ல, முடிஞ்சு போகிற அந்த ஒரு லவ் மறுபடியும் என் லைஃப்பில் தொடராதான ஒரு ஏக்கத்தில் ஒரு கிரேவிலேங்க நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் கடந்து போயிட்டுருக்காங்க. ஏன்னா இவர் ஆக்சுவலி கரண்ட்லி இவருக்கு உங்களோட சப்போர்ட் வேணும், உங்களோட டிபெண்டன்ஸ் வேணும். ஒரு டைமில் நீ இல்லைங்க எனக்கு அவா இருக்கா, இல்லைங்க இவா இருக்கா, உன்னை விட எனக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எங்கள் அம்மா அங்கேருந்து பார்த்துட்ருக்காங்க, எங்கள் அப்பா இங்கேருந்து பார்த்துட்ருக்காங்க, இந்த மாதிரி வார்த்தைகளை விட்டு ஒரு போஸ்ட் அது கரண்ட்லி இவருக்கு மனசிலாகிட்டு உண்டு. உன்னோட சப்போர்ட் இல்லாமல், உன்னோட டிபெண்டன்ட் இல்லாமல் என்னால் லைஃப்பில் முன்னோட்டு போக முடியாத ஒரு தோட் இவருக்கு வந்துட்டு உண்டு. லாஸ்ட் இவர் சிந்திச்ச விஷயம் என்ன, அப்புறம் முடிஞ்சு போன அந்த ஒரு காதல், முடிஞ்சு போன அந்த ஒரு லவ் மறுபடியும் என் லைஃப்பில் தொடராதா, உனக்கு எனக்கு நடந்த அந்த ஃபஸ்ட்டு சைட்டு, ஃபஸ்ட்டு மீட்டிங், ஒரு அட்ராக்ஷன், அந்த ஒரு ஸ்போர்க்கு மறுபடியும் என் லைஃப்பில் கடந்து வராதா, இதெல்லாம் இவருக்கு இப்போ திங்க் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு டைமில் அந்த நாட்களுக்கு எவ்வளோ ப்ரீசியஸான ஒரு மூமெண்ட்டு, அந்த நாட்கள் மறுபடியும் என் லைஃப்பில் வருமா, அது ஏன்னா நமக்கு எப்பவும் நமக்கு டைம் ஒரே மாதிரி இருக்காதுல்ல, அந்த ஒரு டைமுங்கிறது என் லைஃப்பில் அவ்வளோ ப்ரீசியஸாக இருந்துட்டு உண்டு. பட் மறுபடியும் லைஃப்பில் வருமா வராத ஒரு ஏக்கத்தில் இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் கடந்து போயிட்டுருக்காரு. லாஸ்ட் நைட் இவர் அதை சிந்திச்சுட்டு உண்டு. பட் இவர் ஓவரால் திங்க் பண்ணக்கூடிய டைமில் இவருக்கு நல்லாவே தெரியும், இவருக்கு லைஃப்பில் நீங்கிறது ஒரு ப்ரீசியஸ் ஆகும், உங்களோட ஸ்பெண்ட் பண்ண மூமெண்ட்ஸ் அதெல்லாமே இவருக்கு லைஃப்பில் ஒரு ப்ரீசியஸ் ஆகும். பட் இவருக்கு ப்ரீசியஸ் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டுனாலும் இவருக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ, இல்லைங்க உங்ககிட்ட வாரதுக்கோ, இல்லைங்க ஒரு ரீயூனியன் கண்டினியூ பண்ணுறதுக்கோ இவருக்கு ஏதோ ஒரு விஷயம் இவரை பேக்கில் பிடிச்சி இருக்குது. ஒன்று இவரோட ஃபியர் நம்ம சொல்லலாம், இல்லைங்க கரண்ட் இவர் ஒரு லோ வைப்ரேஷன் இருக்கலாம், இல்லைங்க உங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கலாம். ஓகே, அதான் இங்கே உண்மையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சனுக்கு ப்ராப்பரான ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இவர் இருக்காது, ஓப்பனாக சொல்ல போனால். பட் அது மட்டும் இல்லாமல் இவர் எனக்கே தெரிஞ்சது, நீங்கள் இவருக்கு லைஃப்பில் நீங்கள் இவரை விட்டுட்டு போன பிறகு இவர் ஆக்சுவலி லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு உண்டு. இவருக்கு லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணும்போது இவர் உங்களையும் அதர் பர்சன்ஸையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இவருக்கு லைஃப்பில் நீங்கள் கொடுத்த ஒரு சப்போர்ட், நீங்கள் கொடுத்த ஒரு டிபெண்டன்ஸ் வேறு யார்கிட்ட இவருக்கு கிடைக்குதா, வேறு யாராவது உங்ககிட்ட கிடைச்ச ஒரு ஹீல் இவருக்கு வேறு யார்கிட்ட ஹீலிங் கிடைக்குதான்னு இவர் ஆக்சுவலி கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உண்டு. அந்த ஒரு கம்பேரில் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு, நீங்கள் உங்களை மாதிரி இங்கே யாரும் இல்லை, உங்களை மாதிரி ஸ்பெஷல் இவருக்கு வேறு யாருக்கும் ஃபீல் ஆகிட்டு இல்லை, நீங்கள் லாயலாக இந்த மாதிரி வேறு யாரும் இவருக்கு லைஃப்பில் லாயலாக நின்றுட்டு இல்லை. அதனால தான் கரண்ட்லி இவர் ஒரு எனக்கு லைஃப்பில் நீ இல்லைங்க எனக்கு முன்னோட்டு போக முடியாத ஒரு ரியலைசேஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், கான்டாக்ட் பண்ணணும், கம்யூனிகேஷன் பண்ணணும், இத்தனை தாட்ஸ் இவருக்கு மைண்டில் இருந்தாலும் இவருக்கு கரண்ட் உங்ககிட்ட வர்றதுக்கு ஃபியர் நம்ம சொல்லலாம், ஃபியர். ஓகே, பட் நமக்கு இங்கே மனசில் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ரெண்டு பேருக்குமே மேபி நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் பக்கா லாயலாக இருக்கலாம், பட் உங்களுக்கு மேபி ஒரு மைண்டோட தாட் இருக்கலாம், இத்தனை தூரம் நான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்மையாக இருந்தோம், ஆத்மார்த்தமாக இருந்தோம், கடைசி வரைக்கும் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்லாம் எதிர்பார்க்குற ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்காமலே போயிடுச்சு. ஒரு சுச்சுவேஷன் நீங்களும் பெயின் அனுபவிக்கலாம், அட் த சேம் டைம் இந்த ஒரு பர்சனும் பெயின் அனுபவிக்கலாம். கரண்டி ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஹோப்போ ஒரு சந்தோஷமாக எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். பட் இங்கே நமக்கு ஓவரால் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு ஒரு சன்கார்டாக வந்துட்டு உண்டு. காரணம் என்னென்னா, நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களோட
லோயாலிட்டி, உங்களோட ட்ரூ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சனோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பாசிட்டிவான அவுட்கம் நமக்கு கொண்டு வர மாதிரி நமக்கு இங்கே ஃபீல் ஆகுது. ஏன்னா உங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் இது வரைக்கும் சந்தோஷம் இல்லை, ஃபுல்லி டார்க்காக தான் ஃபீல் ஆகிட்டு அப்படின்னா சந்தோஷம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வர ஒரு ஃபீல் நமக்கு இங்கே ஆகுது. அப்போது நமக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு சந்தோஷம், நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஹாப்பினஸ், இது ஆக்சுவலி உங்களுக்கான ஒரு டைம் கூட நம்ம சொல்லலாம். ஓகே, உங்களோட உண்மையான ஒரு ஸ்நேகத்தை கிடைச்ச ஒரு நல்ல ஒரு டைம் நம்ம சொல்லலாம். இது சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும், அந்த ஒரு பர்சனும் சேஞ்ச் ஆவாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற ரீகன்சிலேஷன் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் பாசிபிள் ஆகிற மாதிரி நமக்கு இங்கே ஃபீல் ஆகும். இவர் ஆக்சுவலி பாசிட்டிவாக தான் சிந்திச்சுட்டு இருந்தவர் உங்களை பற்றி. ஓகே, பட் நமக்கு இங்கே ஃபீல் ஆகிடுச்சு, குறைச்சி டைம் கொடுக்கணும் நீங்கள். ஏன்னா இவர் ஆக்சுவலி கம்யூனிகேஷன் பண்ணதை பற்றி லாஸ்ட் டேட் இவர் சிந்திச்சுட்டு. பட் கரண்ட்லி இது ஒரு பர்சன் ஒரு பயங்கர ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன், ஒரு லோ வைப்ரேஷன், பயங்கர டவுனாக இருக்காங்க. ஏன்னா இவர் பண்ண விஷயங்களை இவர் திங்க் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு மனசே இவர் உங்ககிட்ட வர வேணும்னாக்க சொல்லுது. ஏன்னா அத்தனை தூரம் இவர் உங்களை ஹர்ட் ஆக்கிட்டு, உங்களை கஷ்டப்படுத்திட்டு, காயப்படுத்திட்டு. அப்போ இவருக்கு ஆக்சுவலி இவர் ப்ராப்பராக இவர் ஹீல் ஆகாமல் இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ரிசீவ் ஆகாது. பட் இவர் லாஸ்ட் நைட் இவர் சிந்திச்சுட்டு நம்ம என்ன சொல்லுது, சீக்கிரமாக ஹீல் ஆகிட்டு உங்ககிட்ட ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும், உங்களை கான்டாக்ட் பண்ணணும் ஒரு தாட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. இவர் கரெக்டாக இவருக்கு ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறது கன்ஃபார்ம். பட் குறைச்சி டைம் கொடுங்க, ஹீல் ஆகட்டும். ஆக்சுவலி ஆள் பயங்கர லோ வைப்ரேஷனாக இருக்காங்க. நம்ம ஆக்சுவலி யாரையும் ஹீல் பண்ண முடியாது, அவங்க தான் ஹீல் பண்ணிக்கணும். குறைச்சி டைம் கொடுங்க, சேசிங் பண்ணாதுங்க. இப்போ எப்படி நிற்கிறீங்களோ அதே வைப்ரேஷன் நீங்கள் இவர் ஹீல் ஆகிற ஒரு பட்சத்தில் ஷோராக அந்த ஒரு பர்சன் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணணும். ஒரு கம்யூனிகேஷன் இவர்கிட்ட ஒரு கால் ஒரு மெசேஜ் வரும். பட் இது இனி வரக்கூடிய ஒரு கம்யூனிகேஷனுங்கிறது உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, இது வரைக்கும் ஒரு ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனாக இருந்துச்சு, வந்து போய் இவர் நின்றுட்டுருக்கார் அப்படின்னா இனி வரக்கூடிய ஒரு டைமில் நமக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டேபிளாக இருக்கும். நமக்கு அது இங்கே ஃபீல் ஆகுது. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பர்சனோட ஃபேமிலினால இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிட்டு அப்படின்னா இந்த பர்சன் கரண்ட்லி உங்களை மிஸ் பண்ணுறாங்க. ஓகே, பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க, உங்களை நினச்சி ஏங்குறாங்க நம்ம சொல்லலாம். இவர் ரீயூனியன் இவரை கட்டாயம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீயூனியன் நமக்கு கிடைக்கும், ரீகன்சிலேஷன் நமக்கு பாசிபிள் ஆகும். பட் டைம் எடுத்து இவர் ஹீல் ஆகக்கூடிய ஒரு டைமில் இவர் உங்களை கான்டாக்ட் பண்ணுவார். அப்போ இவர் ஹீல் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இவர் ஹீல் ஆக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சேசிங் பண்ணாதுங்க, சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுங்க, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போங்க. இவருக்கு உங்கள் மேலே இருக்கிற ஃபிசிக்கல் அடிக்ஷன் இது வரைக்கும் குறைஞ்சிட்டு நம்ம சொல்லலாம். இவர் என்ன தான் வந்து ப்ளே பாயாக இருந்தாலும் இவருக்கு உங்ககிட்ட ஒரு அடிக்ஷன் இவருக்கு வேறு யாருக்கிட்ட கிட்டிகிட்டே இல்லை. உங்கள் கூட இவர் இன்டிமேஷன் ஆன மாதிரி வேறு யாரு கூட அந்த இன்டிமேஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டோம். இப்போவும் உங்கள் மேலே இருக்கிற ஒரு அடிக்ஷன் துளி கூட குறைஞ்சிட்டு இவருக்கு ஆக்சுவலி இவருக்கு இப்போ கரண்ட்லி நமக்கு இப்போ இருக்கிற ஒரு வைப்ரேஷன் பார்க்கும்போது இவருக்கு செக்ஸு ரொமான்ஸ் அந்த ஒரு ஃபீல் இவருக்கு வந்தாலே அதுக்கு அதில் உங்கள் மேலே தான் இவருக்கு ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகுது. ஓகே, பட் இங்கே குறைச்சி டைம் கொடுத்தே நீங்கள் ஆகணும். வேறு வழியில் குறைச்சி டைம் கொடுங்க. ஹீல் ஆகிற ஒரு டைமில் நீங்களே கால் பண்ண வேண்டாம், மெசேஜ் பண்ணி நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், நீங்கள் சைலண்டாக இருங்க. குறைச்சி இவர் ஹீல் ஆகிற ஒரு டைமில் இவர் கம்யூனிகேஷன் இவர் பண்ணுவார். ஓகே, ஸோ அப்போ லாஸ்ட் நைட் வந்து ஒரு பர்சனோட எனர்ஜிஸ் வந்து இதுதான். ஓகே, சம்டைம் நமக்கு தோணும் சோல் கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது நமக்கு சோல் கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது ரெண்டு ஆத்மாவும் சேரும்போது அந்த இடத்துல ஒரு கம்ப்ளீஷன் நமக்கு ஃபீல் ஆகும். என்ன சொல்கிறது, நம்மளை சுற்றி எத்தனையோ பர்சன்ஸ் இருந்து எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்து நமக்கு எதுலேயுமே ஒரு கம்ப்ளீட்னஸ் ஃபீல் ஆகுது. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் நமக்கு கம்ப்ளீட்னஸ் ஃபீல் ஆகும். ஸோ அது நமக்கு ஒரு ரியலேஷன் நமக்கு எதுவும் பேக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, என்ன தான் சோல் கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், உங்களுக்கு மைண்டுக்குள்ளே தோணலாம் இந்த ஒரு பர்சன் வந்தால் எனக்கு ஒரு கம்ப்ளீட்னஸ் எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். அட் த சேம் டைம் அதுக்காக நீங்கள் பேக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நமக்குள்ளே வந்து எனக்கு கம்ப்ளீட்னஸ்ங்கிறது வெளியே இல்லை, அது நமக்குள்ளேயாக இருக்குது. ஓகே, அது என்ன சொல்லுது, அது மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும். நம்ம மெடிடேஷன் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர கூலாக இருப்பாங்க, ரிலாக்ஸாக இருப்பாங்க, யாரையும் டிபெண்ட் பண்ணி அவங்க இருக்க மாட்டாங்க. யாரும் இருந்தாலும் இல்லாட்டும் மைண்ட் கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ ஒரு சோல் கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப்பை நான் மாட்டிட்டேன், எனக்கு எப்போ பார்த்தாலும் எனக்கு ஒரு லோன்லியாக ஃபீல் ஆகுது, எனக்கு எப்போ எதுலேயுமே எனக்கு ஒரு கம்ப்ளீட்னஸ் ஃபீல் ஆகலை, 24 எனக்கு அந்த ஒரு பர்சனோட தாட்ஸாகவே இருக்குது
அவன் கூட கனெக்டடாக இருக்கணும், கான்டாக்டில் இருக்கணும், எனக்கு இந்த மாதிரி தோணிட்டு இருக்குது. இவன் இல்லைங்க எனக்கு லைஃப்பில் முன்னோட்டு போக முடியல, எனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல் ஆகுது. பட் நான் சேசிங் பண்ணக்கூடிய ஒரு டைமில் அவங்க என்னை விட்டு ஓடுறாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னா தயவு செஞ்சு சேசிங் பண்ணாதுங்க. நீங்கள் மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், இன்னர் ஒர்க்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னர் ஒர்க்ஸ் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப கூலாக, ரிலாக்ஸாக, பீஸ்ஃபுல்லாக உங்களுக்குள்ளே வந்து எல்லாம் கிடைச்சி ஒரு கம்ப்ளீட்னஸ் ஃபீல் ஆகும். சரியா? இனி நமக்கு இங்கே இம்பார்ட்டன்டான லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஆர் லெட்டர் இம்பார்ட்டன்ட், எஸ் லெட்டர் இம்பார்ட்டன்ட், எஃப் லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஓ லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டர்ஸில் உங்களுக்கும் அவங்களுக்கும் நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இனி இம்பார்ட்டண்டாக மந்த் பார்க்கலாம். பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், July important, August important, September important, yes. இந்த மந்தில் உங்களுக்கோ அவங்களுக்கோ டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இந்த இம்பார்ட்டன்ட் டேட்டை பார்க்கலாம். 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், May month important, okay. 7 important, 8 important, 9 important, 16 important, 19 important. Okay. ஸோ இந்த நம்பர்ஸில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட் மீட்டிங்கும் லாஸ்ட் மீட்டிங்கும் ப்ரீசியஸான மூமெண்ட் தான் நடந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.